தில்லிக்கா பொம்மக்கா விளையாட்டப்பா. இந்த கல்ல கரெக்டா வச்சு பிடிக்கணும். தில்லிக்கா பொம்மக்கா திருவிழாவுல போனக்கா. இந்த இருக்கு கல்லு. நீ எங்க போய் இது பண்ணிக்கிட்ட? நீ பழனிக்கா தில்லிக்கா பொம்மக்கா திருவிழாவுல இந்த இருக்கு கல்லு. ஆமா சரி இந்த பொறு தில்லிக்கா பொம்மக்கா திருவிழாவுல போனக்கா. இந்த இருக்கு ஒரு கல்லு. இந்த ரெண்டு பேரும் என்ன சக்கரவள்ளி கிழங்கு இருந்து தோன்றீங்களா? தில்லிக்கா பொம்மக்கா விளையாடுறீங்களா? தில்லிக்கா பொம்மக்கா விளையாடுறீங்களா? உனக்கெல்லாம் என்ன அறிவு இருக்கு? உனக்கு ஊரா பொண்ணு மாத்துக்கிறீங்க. நீ இந்த ஆளோட உட்காந்து தில்லிக்கா பொம்மக்கா விளையாண்டுக்கிறா பொண்ணு விடுப்பாயலாம். உனக்கு 7 வயசாகி போச்சு. உனக்கு அறிவு வேணாமா? 7 இருந்தாக்கா என்ன? ஒரு காலத்துக்கு எம்பிட்டு வயசு? ஒரு காலத்துக்கு 10 வயசு வச்சா நம்ம 10 வயசு மணி 7 70 வயசு ஆகி போச்சுல. வயசுல எங்களுக்கு கம்மி தாங்க. ஆனா இவர் வந்து 4 கல்யாணம் முடிச்சுவரு. அந்த காலத்துல இவரு ஒரு மன்மதன். இவருக்கு ஒரு 80 வயசு வராதா? இவர்கிட்ட கோளாறு இருக்கு. அந்த தில்லிக்கா பொம்மக்கா விளையாண்டுக்கிட்டே கேட்டுக்கே இருக்கேன். கோளாறு நாளைக்கு உட்காந்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். கொண்டாட்டிய கூட்டுறது நீங்க தில்லிக்கா பொம்மக்கா விளையாண்டுக்கிறதுனா பொண்ணு எப்படி கொடுப்பாங்க? தில்லிக்கா பொம்மக்கா விளையாண்டா தானே நம்மளுக்கு மலையில இருந்த நாய் ஊர ஓனாய் ஊருக்கு சொன்னமா ஓடி போவாங்க. அதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகாதுல்ல கேட்டியா? ஓனாய் இல்லையா? ஓனாயா? ஓனாய் வீட்டு நாய் வீட்டு நாய். பொறுப்பா பொறுப்பா. என்னப்பா தம்பி பிரச்சனை? அப்படி சொல்ல மொட்டை ஓனாயின்னு சொல்லிட்டேன். நான் வேற மாடு கட்ட போறேன். நான் வேற பயந்துக்கிட்டு எங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்துருந்தா அது கடிச்சு பிடிச்சாமாப்பா. சரி ஒண்ணுமில்ல. இந்த நாய் கடிச்சதுக்கு வந்து ஒரு சொம்பு தண்ணியை வாங்கி கொடுத்தோம்டா சரியா போகும். ஒரு சொம்பு தண்ணியை வாங்கிட்டு இப்ப இருக்க காலத்துல போய் தொப்புள் ஊசி 40 ஊசி போடணும் இருக்காங்க. தண்ணி வாங்கி கொடுத்துட்டு அனுப்பிக்கிருவான். புளிச்சு தண்ணியாவா கொடுக்க சொல்றியா? அம்மா புளிச்சு தண்ணி கொடுத்தோம்டா. சரி சரி தெரியாமல இப்ப வந்து வர பயன்படுத்தி ஓனாயின்னு சொல்லி மலையிலிருந்து இறங்கிருச்சாங்க. நீ வேற வேற சொல்லிக்காரு. தத்தநேரியில போய் புடவாடை பிடிக்கும் அந்த காலத்துல இருக்க போல புடவாடா புளிச்சு நீட்டு இருக்காதா? இப்ப எல்லாம் வந்து ஊசி ஓட சும்மா பேச்சா பேசாம அண்ணாச்சே வாங்க போய் இந்த பயில பார்த்து ஊசி பொணவாடை முடிச்சாதான் நல்லது. இந்த இதுக்கெல்லாம் ஆகாது. பொணவாடை தான் கொண்டு போவா. ஆட்டா புரியா ஆட்டாவா? சரி அந்த வாடை முடிச்சுக்கிட்டு அப்புறம் அதே மாதிரி ஊசியும் போட்டுக்கிட்டு ஆமா போட்டுக்கு வந்துருமையா பொணவாடைதான் பிடிக்கணும். சும்மா மழை போய் ஊசியா போடுவா. அது பின்னாடியே மத்த வேலையை பார்ப்போம். ஆட்டா பிடிச்சுக்கடா. ஆட்டா பிடிச்ச வாப்பா போய் ஊசி ஊசியா போட்டு தருவான். போட்டுக்காங்க அப்படியா? நாய் மோசமானதப்பா. ஆனா எங்கிட்ட சின்ன பிள்ளை விளையாண்டு இருப்பாங்க. கொஞ்சம் என் பேச்ச கேளுங்கடா. நீங்க சின்ன பையங்க பொணவாடையை தான் பிடிக்கணும். அந்த காலத்திலேயே பொணவாடை எது பிடிச்சிருந்தா உங்க வாட்டுக்கு புளிச்ச தண்ணி குடிச்சா போதும். பச்சை தண்ணி பொணவாடை பிடிக்கணும்யா. ஏப்பா என்னப்பா இருந்தாலும் அப்படி சொல்லிக்கிட்டு அங்க போய் தான் பிடிக்கணும். சும்மா கஜ கஜ 4 ஆள் கோளாறு தண்ணியை தத்தநேரி போகணும். அங்கே எந்த நேரம்
போய் முத போய் ஊசியை போட்டுக்கிட்டு அப்புறம் நாளை பின்னால போய் பணம் வாட குடிப்போம் அப்புறம் பாத்துக்கிடுவோம். இதாப்பா நல்லது முத. எப்பா அந்த காலத்துல போய் இப்ப அப்படிலாம் கிடையாது. அந்த காலமா இப்ப எல்லாம் நாகரிகம் வந்துருச்சு. எந்த நாய் அடிச்சாலும் போய்த்தாங்கண்ணே. ஊசி போட்டா சரியா போகுது. சரி அப்ப ஊர் சொல்ற மாதிரியே ஒரு ஊசி கூட போட்டுக்கிட்டு கூட அவர் வந்து சரி வண்டி புடிச்சு அக்கா என்ன பேச்சு பேசிக்கிறீங்க? எங்க இருக்கு போன இல்லையாப்பா ஊசி போடலாம். அங்கதான் போனேன். தொப்புள் ஊசி போடலாம் அதெல்லாம் தொப்புள் ஊசி போட்டு பிடிக்கலாம் அதெல்லாம் போன எங்க வருது போன வரைக்கும் இவன் பாட்டு பேச்சு நீங்க கலெக்டர் கணக்கு பண்ணி பண்ற கமிஷன் ஆகுற கமிஷமா எடுக்க கொள்ளை வைக்கிறேன். வாங்க போன வாழை பிடிக்கலாம் போன வாழை எங்க போன இருக்கு போன இல்லப்பா போன முடியல ஒண்ணும் இல்ல தொப்புள் ஊசி போட்டுப்பா.